எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருத்தணிலேருந்து சிவவிஷ்ணு துர்கியம்மன் திருக்கோவிலேருந்து எல்லாரும் வந்திருக்கோம். இங்கே காட்டாகிராமன் கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கனவு. அது இன்னைக்கு நிறைவேற்றிட்டோம். அது அம்மாவை பார்த்தா போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக நம்ம ஓம் சக்தி காட்டாகிராமன் கோவிலுக்கு வரணும். அது மனப்பாடமாக ஆயிடுச்சு எனக்கு இந்த சாமி பேர். கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோவிலுக்கு வேணின்பாங்க, கும்பிட்டுவாங்க. எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகிறத விட இந்த ஓம் சக்தி காட்டாகிராமனில் தனிப்பட்ட ஒரு பெண்மணியாக சாதிச்சு நிற்க வச்சுருக்க ஆலயத்தில் அம்மா உக்கிரமாக இருக்காங்க. அந்த உக்கிரத்தை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி உங்களுடைய கஷ்டங்களை இங்கே சொல்லி உங்களுடைய கஷ்டத்தை நீங்கி உங்களுடைய குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வேண்டிக்கங்க. எல்லோரும் வரணும். இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் எத்தனையோ கஷ்டத்தில் இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த காட்டாகிராமன் ஓம் சக்தி அம்மானுடைய அருளால் எல்லாருடைய கஷ்டங்கள் நீங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும். 10 வருஷம் நாங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி கண்டிப்பாக இந்த டூரில் இதோட நிறைய பேராக வரணும். இன்னைக்கு 20 பேர் வந்திருக்கோம். 20 பேரில் 10 வாட்டி ஒரு பஸ்ஸே வரணும். ஏன்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்திருந்தோம். கண்டிப்பாக ஒரு பஸ்ஸை வந்திருக்கோம். எங்களால் வர முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை. அதனால் எங்களுக்கு ஒரு பஸ்ஸு தவறி போச்சு. நாங்கள் அதனால் இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வேன் எடுத்துன்னு வந்திருக்கோம். இது போல் 10 வருஷம் கண்டிப்பாக ஒரு பஸ்ஸே வரணும். அம்மாவுக்கும் நாங்கள் இருமுறை எடுத்துன்னு வரணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நாங்கள் செய்யணும். எனக்கு எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த ஓம் சக்தி காட்டாகிராமன் கிட்ட மனமாற என் மகன் செல்ல பொண்ணு ஜோதி நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் இவங்களுடைய பொண்ணு தான். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா பெற்றவங்க அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் என்னுடைய அம்மான்னு நான் சொன்னது. ஒரு பையன் முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒருத்தரோ 2 பேரோ இருக்கும். அதே ஒரு பொண்ணு, ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் முன்னேறணும் அப்படின்னா ஒரு ஊரே ஒரு எதிர்ப்பு. அது எங்கள் அம்மா ஒரு கோவில் கட்டி வரணும் போது அதை நான் பார்த்தது. என் கண்ணெதிர்க்க ஒரு ஊரே எதிர்த்து வந்தது நான் பார்த்தது. அதை துணிந்து தான் எங்கள் அம்மா ஒரு கோவிலுக்கு சொந்தக்காரியாகி அங்கே இருக்க இந்த ஒட்டுமொத்த சொந்தத்தையும் சம்பாதிச்சதே அப்படிதான். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் என்னதான் ஊரே எதிர்த்தாலும் கோடி மக்களையும் கோடி பாசத்தையும் இப்போ எனக்கும் அம்மாவுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லை. அந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ்வை சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான். வேற எதுவுமே இல்லை வேர்ல்டுல. இதை விட பெருசு எதுவுமே இல்லை. நான் இப்போ 3rd இயர் படிக்கிறேன். நான் வளர்ந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அம்மாவை மறக்கவே மாட்டேன். இந்த மாதிரி நல்வழிக்கு கொண்டு வரவங்கள யாருமே மறக்காதீங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, இவங்க அழகாக அம்மா உங்களோட நான் பேசணும் ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தாயில் என்ன பேசுகிறாங்க உண்மையாக சொல்லணும்னா, நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அம்மா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஜோதி அம்மா அழைப்பு கொடுத்துருந்தாங்க. எங்களால் போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு அவங்க பார்க்க வந்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு தாய் அன்போட இத்தனை உறவுகள் கூட்டிட்டு அவங்க அந்த பேசுகிற அந்த அன்புக்காகவே என்னை தாய் இங்கே நிற்க வச்சிருக்காங்க தான் என்னால் சொல்ல முடியும். சரி சொல்லுங்களா, நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலாவதி. நான் சிறு சொற்பொழிவாளர் அப்படின்னு பட்டம் வாங்கினது. அந்த பட்டத்துக்கான சில வார்த்தைகளை நான் இங்கே ஒரே ஒரு நிமிஷம் பதிவுலாம் நம்ம செல்லங்களை கட்டிட்டு இருக்காங்க. அப்படி அம்மா முன்னாடி போகலாமா? என்னன்னா, நான் எந்த கோவிலுக்கு வந்தாலும் எந்த மனிதர்களை நான் சந்தித்தாலும் ஏதாவது என்னுடைய ஞாபகத்தமாக ஏதாவது ஒரு வார்த்தைகளை அவங்க மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டு போகிறது தான் என்னுடைய தனி சிறப்பாக நான் பார்க்குறேன். அது எல்லாருக்கும் பயன்பட்டிருக்கு. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த பதிவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்ல வரேன். ஒரு இளமையில் கடவுளை தேடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். முதுமையில் கடவுளை நினச்சா போதும். வீட்டில் இருந்துட்டு நீங்கள் பெருசாக கோவில்களாக வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படியே மீறி நீங்கள் வரீங்க அப்படின்னா கடவுளுடைய பரிபூர்ண அன்பு உங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம். ஆனால் கடவுளை தேடுறது அப்படின்றது இளமையில் தாங்க. அப்படி அம்மா இளமையில் இவ்வளோ கடவுளை சேமிச்சிருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம தேடி வர்றதுக்காக அம்மா காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போதே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முதல்ல தான் பெற்ற இன்பம் தன்னோட மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் அதை கொடுக்கணும், அது ஷேரிங்கோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய விஷயம் அம்மா நினைக்கிறது. அதனால் அம்மா தான் பெற்ற இன்பத்தை இளமையிலேயே இந்த இன்பத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் குறித்து சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு
வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதே இல்லை, ஆனால் நல்ல மனசு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அம்மா நீண்ட நாள் மன நிறைவோட நிரந்தரமான நிம்மதியோட ரொம்ப சந்தோஷமாக எங்களை மாதிரி வர எல்லா பக்தர்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மாவும் அம்மா சார்பில் இந்த பொதுமக்களும் எல்லாரும் வாழ்த்துறோம். அம்மாக்கு நல்லா இருக்கணும், எப்போ பணிகள் மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாமா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி நீங்க சந்தோஷமா உங்களுடைய பிரச்சனைகளை கவலையோட கண்ணீரோட உங்களை பார்க்க கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க ஒரு துளி கூட கண்டுக்காதீங்க. எந்த ஒரு இந்த முகம் வந்து என்னைக்குமே சில இடத்துல சொல்றவங்க யாருமே முன்னேறி அந்த இடத்துல மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு சிலையை உருவாக்கணும்னா அதுக்கு 1000 அடி உயிர்ந்தாதான் அந்த சிலை மூலவரா நிற்கும். அது போல நீங்க மூலவரா எல்லாருடைய மனசுல அதே மாதிரி அந்த கருவறை உருவாக்குறவங்க 1000 அடி வாங்கினாதான் அழகா இது வந்து ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 99 அடி வாங்கிட்டோமா, ஒரு அடி போட்டு ஜெயிக்கணும். முருகர் வாசல்ல இருந்து வந்திருக்கோம். அதாவது திருத்தணி முருகர் வாசல்ல காளியாகர் அம்மனும் சிவவிஷ்ணு துர்கை அம்மனும் ஸ்ரீ வம்ச வாராகி அம்மனும் எல்லா தெய்வங்களும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரித்திங்கரா தேவியில இருந்து எல்லா சக்தியும் இந்த இடத்துல பார்த்து நான் என் இடத்துல உருவாக்கி வச்சிருக்கிறேன். சத்தியமா அத்தனை தெய்வமும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் முக்கியமா இந்த இடத்துல தகவல் அதாவது தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு வேலை எடுத்து நம்ம செய்யறோம்னா ஒரு கோவில் கட்டணும்னா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ துன்பமோ இன்பமோ எவ்வளோ நம்ம அனுபவிக்கணுன்றது பரிபூர்ணமாக அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அதை விடன்றதுலாம் என்ன சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டுருக்கேன், அந்த அளவுக்கு அழுதுருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏன் இருக்கணும் செலுத்தணுன்ற அளவுக்கு கூட போயிட்டேன். ஏன்னா பொது கோவில்னு எடுத்து இன்னைக்கு என்னுடைய இடத்துல பொது கோவிலாக எடுத்துன்னு வந்த சிலை இன்னைக்கு மூலவரா இன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தனியாக வச்சு இன்னைக்கு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி என்னுடைய இடத்துல ஒரு பேரும் புகழையோடு எனக்கு இத்தனை உறவுகளும் இத்தனை ஊர் மக்களுக்கு என்னை யாருன்றதை தெரிவித்து இன்றைக்கி சிவவிஷ்ணு துர்கை அம்மன் வந்து என்னை ஒரு உருவாக்கி ஒரு ஆளாக நிற்க வச்சுருக்காங்க. அது போல் இன்றைக்கி இந்த காட்டாகர் அம்மன் ஓம் சக்தி இந்த பீடத்துக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் எதிர்ப்பு கொடுக்க இந்த இடம் இப்படி இருந்தது வளர்ந்து போயிட்டே தான் இருக்குமே தவிர ஒருத்தரால விட அசைச்சு பார்க்க முடியாது. இது நான் சொல்ற ஒரு உத்தரவு. ஏன்னா அது அந்த அம்மனுடைய அருளாக நினச்சி நான் இந்த இடத்துல வாக்கா சொல்லிட்டு போகிறேன். கண்டிப்பாக எங்கள் அம்மா எந்த ஒரு கஷ்டமோ கண்ணீர் விட்டு அழாதீங்க, நான் அது மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அழகிறீங்களம்மா அம்மா என்னால் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவோம் சில பிள்ளை, நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம்னாக்கா அந்த நிமிஷம் கடவுள் வந்து ஆறுதல் சொல்லுது, யாராவது நல்லவங்களை அனுப்பி வைக்கும். உண்மையாகவே நேற்று வரைக்கும் தெரியும் இந்த குமுதம் சேனல் இதெல்லாம் நான் பேசியிருந்தேன் மன கஷ்டத்தோடு இருந்து. ஆனால் எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிடுச்சு உங்களுடைய சப்போர்ட்டிங்களால. ஒரு மன கஷ்டம் ஒரு அழுத்தமாக உட்காந்து அந்த ஆதி பராசக்தியின் காட்டாகிற தாய் இவங்களுடைய ரூபத்தில் என் மகன் ஏதோ ஒரு வேதனை இருக்கிறா, நீ போடி அம்மா நான் அங்கதான் இருக்கேன், ஆனாலும் அவ என்னை திரும்பி பார்க்கல, நீ போடி அவளுக்கு புத்தி சொல்லிடி நான் இருக்கேன்னு சொல்லிடி அப்படின்னு அந்த ஓம் சக்தி ஆதி பராசக்தி அவதாரமா வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறான். இதுதான் உண்மை. நம்புறவங்களுக்கு சாத்தியம், நம்பாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுதான் என் தாய் இருக்கிறதுன்றது உங்களுக்கே தெரியும். நான் நேற்று இந்த புடவையில தான் இருக்கிறேன், காலிருந்து இதெல்லாம் லைவ் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனாலும் இந்த நிமிஷம் இந்த தருணம் தாய் இருக்கிறது உண்மை சத்தியம் அப்படின்றதே நம்ம ஜோதி தாய் மூலியமா உணர வச்சு அனுப்பியிருக்காங்க. இதுதான் உண்மை. எனக்கு நம்பிக்கை அவ்வளவுதான், மற்றவர்கள் பத்தி எனக்கு கவலையே வேண்டாம். வந்து ஒரு சிங்க பெண் கண்டிப்பாமா. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தட்டி விடுறாங்களோ நம்ம ஏந்திச்சு போயிட்டே இருப்போம். அது நம்ம கையில் கிடையாது, நம்ம உள்ள இருக்கிற காட்டாகர் அம்மன். புரியுதுங்களா? யாரை இப்போ நம்ம வந்து ஒரு படி 2 படின்னு தேறி போயிட்டே தான் இருப்போம். சொல்கிறவன் சொல்லிட்டே தான் அங்கேயே தான் நிற்போம்.
அதனால யாரை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுடைய அடுத்தடுத்த வேலை, அடுத்தடுத்த இந்த பூஜைகள், அடுத்தடுத்த கட்டுற இடங்கள் 4000 பேர் 4 லட்சம் பேர் வேணாமா, இந்த 4 பேர் போதுமா? கண்டிப்பா இந்த 4 பேர் போதும். எனக்கு நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கை அவ்வளவுதான். எனக்கு யாரும் வேண்டாமா, இந்த அன்பு போதும். நான் எப்பவுமே சொல்றேன், நான் வாழ்க்கையில பெருசா சம்பாரிச்ச சொத்து செல்ல பிள்ளைங்களா. அம்மா எனக்கு பிடிச்சது இந்த செல்ல பிள்ளைங்களா, தங்க பிள்ளைங்களா, இத நான் வரும்போது வேன்ல சொல்லி சொல்லி வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை மக்கள் இருக்கும் போது யாருடைய கவலைகளும், யார் எந்த நாய் எதை பேசிட்டு போனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோமோ போயிட்டே இருப்போம். பின் வர்றது பின்னாடி போயிட்டே இருக்கும். அது நம்ம கையில் கிடையாது. கண்டிப்பாக அது காட்டாகிற அம்மன் சக்தியால் இருக்குது. அந்த அம்மா வழி நடத்தி எடுத்துன்னு போவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு. அம்மா கூடவே நீங்களும் இங்கே எந்திரிங்க. கண்டிப்பாமா நீங்க உங்களை விட்டு போவோம். ஏன்னா நிறைய விஷயம் வீடியோ மூலியமா நான் அழைப்பு கொடுத்துறேன். மயான சேவை அப்ப நீங்க கண்டிப்பாமா கண்டிப்பாமா நீங்களும் ஒரு டைம் திருத்தணி ஜோதி அம்மா கால் பண்ணிட்டு நம்பர் கிட்ட கால் பண்ணுங்க. கண்டிப்பாமா. ஊருக்கே பெருமை. நெக்ஸ்ட் வாரத்துல வெனஸ்டே அப்ப கண்டிப்பாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெற்றியோட வந்து பாருங்க. நான் வீடியோ போட்டு யூடியூப் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா. சரி பனையூர் காமாட்சி அம்மன் கோயில் அருளோசே.